இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கட்லா மீன் வச்சு நல்ல மொறு மொறுன்னு ஒரு கட்லா மீன் வறுவல் ரெசிபி செய்யலாமா? 1.5 கிலோ அளவுக்கு கட்லா மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2.5 டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் எடுத்துகிட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதோட சேர்த்துருக்கேன். இது கூட மீடியம் சைஸ் லெமனில் ஒரு பாதி லெமன் மட்டும் கட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நல்லா கலந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 1.5 கிலோ அளவுக்கு கட்லா மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மசாலா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், மசாலா போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. இப்போ ஒரு டவாவில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆயில் நல்ல மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க மீனை இதோட ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை தூவி விடுங்க. இந்த பச்சை கருவேப்பிலை நீங்கள் போடும்போது அந்த மீன் கூட இந்த பச்சை கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா வெந்ததுன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வேக வச்சு எடுங்க. நல்ல வெளியில் அதோட ஸ்கின் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா சுருக்குன்னு காரசாரமான கட்லா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்க இந்த மசாலா அளவுகள் 1.5 கிலோ அளவு மீனுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவு மீனை பொறுத்து இந்த மசாலாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.